முன்னாடி இருந்த அந்த வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காணோம். நம்ம அந்த மாதிரி ஒரு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அது என்னன்னா நம்ம அவங்களோட கதறல் குரல் எல்லாம் கேட்கும்போது என்னன்னா காலையில வந்து என்னால உண்மையிலுமே முடியலைங்க. ஒருத்தர் வந்து எங்கூட பேசும்போது அதான் சொன்னாரு, ஆடி 18 வந்து சனிக்கிழமை வருதுப்பா, பையன் வந்து ஆடி 18 கும்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருக்கிற தமிழ்காரங்க முன்னாடியே வந்தவங்க. அப்ப அவர் பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட அதான் சொன்னாரு, இப்ப இந்த மாதிரி பையன் வந்தா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1:35 அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சருக்கு அது நடக்கிறதுக்கு முன்னாடி அது வர்ற அந்த போர்ஸ்ல கொஞ்சம் கல்லு மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வருமில்லங்க, அப்படி வந்து இவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டு இருக்கு. சத்தம் கேட்டோம்னா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு அம்மா அப்பாவும் எதுவுமே பேசலீங்க, அம்மா டக்கு டக்குன்னு வெளியே கூப்பிட்டு அவர் இருக்கிற இடத்த விட்டு தள்ளி மேல டாப்புக்கு போயிட்டாரு. புரிஞ்சுங்களா? அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாமே வந்து காலி. அப்போ அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து மொத்தமாவே 6 பேருமே வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட சொந்தக்காரங்க. அப்போ நம்ம இதுக்கு வந்து ஆறுதலே சொல்ல முடியாது. நம்ம அவங்க பேசுறது மட்டும் தான் கேட்க முடியுதே தவிர என்னால எதுவுமே பேச முடியல. அது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அப்ப அவர் அதான் சொல்றாரு, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, நிவாரணம் கொடுத்து வாங்குற கூட குடும்பத்துல யாருமே இல்லையாப்பா, நிவாரணத்தை வச்சு நான் என்ன பண்றது, வீட்டை வச்சு நான் என்ன பண்றது, யாருக்கு நான் வீடு கொடுக்குறது, யாருமே இல்ல. அது அவரோட அந்த விஷயம். அப்புறம் நான் பார்த்த பசங்க நிறைய இருக்குங்க, அந்த மாதிரி சொன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். பட் இதுல ஒரு விஷயம் பதிவு பண்ணணும் என்ன அப்படின்னா, அதாவது என்னன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இவங்களோட தப்பு ஏதாவது இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. அதாவது இது வந்து உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு பிரச்சனை. இது வந்து என்னன்னா நம்மள அந்த விழிப்புணர்வு வந்து நம்மளுக்கு இல்ல. சேம் டைம் இதை வந்து மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபராலேயோ ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷனாலேயோ பண்ண முடியாது. மொத்த கவர்மெண்ட், எவ்ரி இண்டிவிஜுவல், பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே சேர்ந்தாதான் இந்த விஷயத்தை நம்ம மாத்த முடியும். அப்ப நான் நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் கிளைமேட் சேஞ்சுக்காக இது வரைக்கும் 37,000 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணிருக்கேன். லைஃபவே நான் அதுக்காக தான் டெடிகேட் பண்ணிருக்கேன். அப்ப இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, இதோட பலி எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 300ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா 800க்கு மேலதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்க உள்ள மக்களே எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறது அதே வந்து அவ்வளவு ஜாஸ்தி. அப்போ இந்தியாலேயே நடந்த ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு வந்து இதுதான். நின்று இருக்கிற மலையில தான் நான் நின்று கூட பேசிட்டு இருக்கேன். போனு இது இங்க எல்லாமே வந்து மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க பாக்கலாம், மழையும் நின்று இல்லைங்க. இதுல வந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சேலஞ்ச். அப்போ இவங்க வந்து என்னன்னா இவங்களும் அவங்களோட உயிரை பணையம் வச்சுதான் வந்து பண்றாங்க. அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் வந்து இங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்தோன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு டீமே வந்து ஒரு 22 பேர் ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீம் கூட நானும் ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கான தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருள் கொண்டு வந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ் வரும். கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து அங்க வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு ரூமுக்குமே வந்து ஒரு தனித்தனி இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க கிளாஸ் ரூம் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்ப ஜஸ்ட் நான் மேல இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே கிளாஸ் ரூம். இது நான் மேல நிக்கிறது, இங்க கீழே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளாஸ் ரூம்ஸ் தான். கிளாஸ் ரூம்ஸ்க்கு ஒரு தனித்தனி இன்சார்ஜுங்க. இவங்க வந்து என்னன்னா அந்த மக்களுக்கு தேவையான அவங்களுக்கு படுக்கிறதுக்கு தேவையான ஒரு பெட்டா இருக்கட்டும், இல்ல மெதப்பா இருக்கட்டும், பெட்ஷீட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்கவுங்க எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அதுல நான் வந்து பாத்தீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னா, அந்த விஷயம், அந்த வேலை செய்யறதுக்கு அவ்வளவு போட்டி போட்டுக்கிறாங்க. நம்ம இன்னும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு. கூட இருந்த ஒரு பையனோட ஒரு விஷயம் தான் என்ன ரொம்ப காயப்படுத்துச்சு. அதாவது என்னன்னா அவனோட ஃப்ரெண்டு வந்து கூட இருந்த பையன் தான். அன்னைக்கு அந்த இன்ஸ்டன்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பையன் வந்து நல்லா பேசிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனவன் அடுத்த நாள் அந்த பையன் இல்ல. அப்ப அதை வந்து தாங்கிக்க முடியாம கிட்டத்தட்ட அவன் அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில, அதாவது இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வந்து அது நடந்துருச்சு, இனி இருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜாயின் பண்ணி இப்ப எங்க கூட அந்த பையனும் ஒரு பையனா இருந்து எல்லா மக்களுக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க.